டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் அப்படின்னு சொல்ற கண்டிஷன் ஆண்களுக்கு ரொம்ப மன உளைச்சலை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. ஸோ வாட்டரி செமன் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர்த்த விந்து பிரச்சனை இருக்கிறதும் நிறைய ஆண்களுக்கு இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா உடனடியாகவே நமக்கு என்ன ஆகுதுன்னா செமன் லீக் ஆகிற பிரச்சனை. ஸோ இதனோட சேர்ந்து எரெக்ஷன் ப்ராப்ளமும் இருக்கு, விரைப்புத்தன்மை குறைவாக இருக்கு. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம்னா நியூலி மேரிட் கப்புள்ஸ் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற விஷயம் இதுவாக தான் இருக்குது. அதனோட சேர்ந்து நிறைய பேருக்கு ஸோ மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை தாண்டி நம்ம என்னென்னா இன்னொரு 5 months மேரேஜ் இருக்குது, 6 months மேரேஜ் இருக்குது. ஸோ இந்த டைமில் நம்ம எடுக்கக்கூடிய உணவு வகைகள் என்னென்ன, எந்த மாதிரியான உணவுகள் நம்ம சாப்பிடணும், இப்போ இந்த கண்டிஷன்ல நான் மேரேஜ் பண்ணலாமா, இந்த மாதிரியான நிறைய கேள்விகள், ரொம்ப அதிகமான டிப்ரெஷன் நிறைய பேருக்கு இருக்கு. இந்த எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்ற ஒரு பிரச்சனை, இது ஒரு ப்ராப்ளம் அப்படின்ட்டு நம்ம பார்க்க வேண்டாம். நார்மலா இது மசில்ஸ் அண்ட் நர்வ்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். அதாவது நம்மளுடைய தசைகள் மற்றும் நரம்புகள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா தான் இதை பார்க்கணும். அப்போ பேசிக்கா நம்மளுடைய மசில்ஸோட டோன் நார்மலா இருக்கணும்னா புரோட்டீன், கால்சியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி தான் நரம்புகள் வலிமையாக இருக்கணும்னாலும் நம்ம மெக்னீசியம், ஜிங்க், காப்பர் இந்த மாதிரியான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை தொடர்ந்து பார்க்கும்பொழுது நிறைய பேருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஆண்களுக்குன்னு பார்த்தோம்னா இந்த வெரிகோசில் அப்படின்ற கண்டிஷன் இருக்கும். அதை தாண்டி ஹைட்ரோசில், விரை வீக்கம் அப்படின்னு சொல்ற ஒரு கண்டிஷன். வெரிகோசில் கண்டிஷன் அப்படின்னு சொல்றது என்னன்னா, விதைப்பைக்கு மேல, ஸ்க்ரோட்டத்துக்கு மேலேயே வெயின்ஸ் நமக்கு மேல சுருண்டு சுருண்டு இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இந்த மாதிரி வெரிகோசில் கண்டிஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொஞ்ச நாளே என்ன ஆகும்னா விரைப்புத்தன்மை அப்படின்ற பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நிறைய பேர் ஃபீல் பண்ற ஒரு விஷயம், பெனிஸோட சைஸ் ரொம்ப ரொம்ப சின்னதாவே இருக்கிற மாதிரியே இருக்கு, ஒரு எரெக்ஷனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் லேடிஸே என்கிட்ட சொல்ற விஷயம். ஹஸ்பண்டுக்கு இப்படி இருக்கு மேம், இது என்ன பண்ணலாம், ரொம்ப மன உளைச்சலா இருக்கு, நம்ம செகண்ட் பேபிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி சமயத்துல இப்போ எரெக்ஷன் ப்ராப்ளம் இல்லைன்னா நம்ம உணவு முறைகளில் என்னென்ன எடுக்கலாம் அப்படின்றத நம்ம ரொம்ப ரொம்ப கவனமா நம்ம பார்த்துக்கணும். ஸோ இது பொதுவாகவே இது நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய தசைகள், நரம்புகள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஸோ அப்போ இது ஒரு டிஃபிஷியன்சி அப்படின்னு தான் சொல்லணும். இது ஒரு நோய் அப்படின்னா கிடையாது, ஒரு குறைபாடு, சத்து குறைபாடு அப்படின்னு சொல்றோம். இதனுடைய சேர்ந்து நிறைய பேருக்கு இந்த நம்ம உடல்ல சுகர் லெவல் இருக்கு, சுகர் லெவல் அதிகரிச்சு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சமயத்திலையும் இந்த மாதிரியான எரெக்ஷன் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு ஏற்படுது. இதை சரி பண்றதுக்கும் நம்ம அன்றாட உணவில் என்னென்ன சேர்த்துக்கலாம், ஆண்களோட உடல் வலிமையாக இருக்கணும். ஸோ பார்க்கறதுக்கு நான் பிசிக்கலி ஐ எம் ஃபிட், வெயிட் நார்மலா இருக்கு, சுகர் பிபி இல்லை, ஆனா இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் மட்டும் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கண்டிஷனுக்கு ஃபுட், உணவோடு சேர்த்து எதையெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமாக ஜூசஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ரூட் ஜூசஸ் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி காய்கறிகள், காய்கறிகளோட சாறுகள் நம்ம எடுக்க எடுக்க உடல்ல நிறைய மாற்றங்கள், முக்கியமாக நரம்புகளுக்கு அதிகமான மாற்றம் நமக்கு தெரியும். பொதுவாகவே நம்மளுடைய இடுப்பு பகுதியிலிருந்து கீழே பாதம் வரைக்கும் பிளட் சர்க்குலேஷன் கரெக்டா இருக்கணும். சுகர் இருக்கிற மாதிரி இருக்கு, இல்ல ரொம்ப நேரம் சிட்டிங் போஸ்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், இதை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக காய்கறிகள். ஸோ காய்கறிகள் நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய நரம்புகள் ரொம்ப ரொம்ப வலிமையாக இருக்கும். இதுல முக்கியமா என்ன காய்கறிகள் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சில காய்கறிகளை ஒரு 2 காய் ஒன்னா சேர்த்து கொஞ்சம் தண்ணீர் விட்டு நல்லா அரைச்சி வடிகட்டி குடிக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு வரும்போது உடல்ல நிறைய மாற்றம் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்கும். சரி, பொதுவாகவே நம்மளுடைய காய்கறிகள் என்ன சாப்பிடலாம், இதுல எது சாப்பிட்டா ஆண்களுக்கு அந்த நரம்பு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல சௌச்சௌ ரொம்ப முக்கியம். ஸோ வாரத்துக்கு ஒரு நாளாவது சௌச்சௌ நம்ம கட் பண்ணிட்டு, தோலெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணிட்டு மிக்சியில போட்டு நல்லா அரைச்சி அதை வடிகட்டி, திக்கா வடிகட்டி ஒரு 200 ml அளவுக்கு வாரத்துக்கு ஒரு நாளாவது நம்ம கண்டிப்பா குடிச்சிட்டு வரணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த கொடி வகைகள்ல இருக்கக்கூடிய முக்கியமான காயில அவரைக்காய். இந்த அவரைக்காயும் நம்ம ஜூஸ் மாதிரி போட்டோ இல்ல வேக வைத்து அதை அப்படியே சாப்பிடும்போது ஆண்களுக்கு அந்த டெஸ்டோஸ்டரான் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நமக்கு அவரைக்காய் பயன்படும். அதே மாதிரி உணவோட நம்ம சேர்த்து சாப்பிட்ற ஒரு விஷயம்னா வேர்க்கடலை அப்படின்னு சொல்றோம்.
ஸோ வேர்க்கடலையை நம்ம எப்படி பயன்படுத்த போறோம் அப்படின்னா, வேர்க்கடலை தினமும் ஒரு கைப்பிடி அளவு நம்ம வந்து சுண்டல் மாதிரி நம்ம சாப்பிடணும். ஸோ சுண்டல் மாதிரி சாப்பிடும்போது இது உடலுக்கு நல்ல வலிமை தரும். பொதுவாக இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்குன்னா அதை சரி செய்யறதுக்கு நமக்கு வேர்க்கடலை பயன்படுது. ஸோ அப்ப அந்த மாதிரி இந்த வேர்க்கடலை ஒரு கைப்பிடி அளவு நம்ம சாப்பிடணும். முக்கியமா இதை மறக்காம சாப்பிட வேண்டிய ஒரு விஷயம், தினமும் காலையில பாதாம் பிசின். பாதாம் பிசின் மறக்காம எடுக்க உடல்ல என்ன ஆகும்னா பிளட் பியூரிஃபை ஆகுது, உடல் உஷ்ணத்தை தணித்து எரெக்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமானா நிச்சயமாக. ஏன்னா இந்த பாதாம் பிசின் நிறைய சித்த மருந்துகளை ஆண்களுக்காக செய்யக்கூடிய ஸ்பெஷல் மெடிசன்ல இந்த பாதாம் பிசின், முருங்கை பிசின் இது எல்லாமே நம்ம சேர்க்கக்கூடியதுதான். இந்த பாதாம் பிசின் மட்டும் நம்ம தினமும் ஒரு சின்ன கற்கண்டு அளவுக்கு எடுத்து போட்டு தண்ணீர்ல போட்டு நைட்டே போட்டுட்டு காலையே இதை மோரோடையோ இல்ல நீர் ஆகாரத்தோடையோ நம்ம கலந்து சாப்பிடும்போது இந்த வெறுப்புத்தன்மை பிரச்சனைக்கு நல்லாவே ஒரு தீர்வாக இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு இந்த ஹைட்ரோசில் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இதை வந்து ரெகுலரா நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்து மூலிகை சார்ந்து சில விஷயங்களை நான் எடுக்கணும், இந்த மூலிகை சாப்பிட்டா ஹோம் ரெமெடி மாதிரி ஏதாவது இருக்குமா, ஸோ ஆண்களும் சரி பெண்களும் சரி 2 பேருமே எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரியும் சில மூலிகைகள் இருக்கு. பொதுவாக நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான். இதை பயன்படுத்தும் போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு கிடைக்கும். பொதுவாக இதுக்கு எக்ஸ்டர்னல் யூஸ், வெளிப்பிரயோகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஆயில், தைல வகைகள் ஏதாவது இருக்கான்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கோபுரம் தாங்கி தைலம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்கு. இது எப்படின்னா நம்ம வயல் ஓரங்கள்ல தான் பார்த்துருப்போம், அந்த சின்ன ஒரு செடி மாதிரி இருக்கும். உடல் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு ஒரு காயகற்ப மூலிகை தான் இந்த கோபுரம் தாங்கி அப்படின்னு சொல்றோம். இந்த கோபுரம் தாங்கிய நம்ம வந்து பயன்படுத்தும் பொழுது உடல் ரொம்ப ரொம்ப வலிமையாக இருக்கும். பொதுவாக அதனோட சேர்த்து பார்க்கும்போது இந்த தைலத்தோட கருஞ்சீரக எண்ணெய், கோபுரம் தாங்கி தைலம் நம்மளோட ஸ்பெஷல் மெடிசன் தான். இதனோட கருஞ்சீரக எண்ணெயும் கலந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை எக்ஸ்டர்னலா நம்ம பயன்படுத்துறோம், வெளிப்பிரயோகமாக நம்ம தடவிக்கிட்டே வரணும். ஸோ ஆண்களுக்கு இது ஒரு ஸ்பெஷல் மெடிசனா எக்ஸ்டர்னலா நம்ம அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் குளியல் எடுக்கலாம். இது தடவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து குளியல் எடுக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்டர்னலா தைல வகைகளை நம்ம பயன்படுத்தலாம். உணவு முறையோடு சேர்த்து சில மூலிகைகளை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நல்ல பலன் கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமாக. என்ன மூலிகையை நம்ம வந்து தொடர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த கருஞ்சீரகம். இந்த கருஞ்சீரகம் எப்படிங்க ரொம்ப ஹீட் ஆகாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கருஞ்சீரகம் எதனோட சேர்த்து சாப்பிட்றோம்ன்றது ரொம்ப முக்கியம். முக்கியமா இந்த கருஞ்சீரகம் ஒரு 10 கிராம் அளவுக்கு போதும். சோம்பு ஒரு 50 கிராம் தேவைப்படும். ஓமம் 50 கிராம் தேவைப்படும். ஜாதிக்காய் 10 கிராம். இப்போ இந்த ரேஷியோல இந்த 4 மூலிகையும் எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா ஜாதிக்காய் அதிகமாக சேர்த்தா ஒரு சிலருக்கு கான்ஸ்டிபேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ மற்ற மூலிகைகள் எல்லாமே நான் சொன்ன அளவுல எடுத்து லேசா வறுத்து பொடி பண்ணிக்கணும். இந்த பொடியை எப்படி சாப்பிடணும்னா வெந்நீர்ல கலந்து காலை இரவு 2 வேளையும் ஆண் பெண் இருவருமே நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். பெண்கள் ஒரு சிலருக்கும் பேக் பெயின் சிவியரா இருக்கும், அதுக்கப்புறம் வெஜினால ரொம்ப ட்ரைனஸ் இருக்கு, வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்குனாலும் இதை சிம்பிளான இந்த ஹோம் ரெமடியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சிட்டு காலை இரவு 2 வேளையும் வெந்நீர்ல கலந்து குடிக்கணும். அப்படி குடிக்கும்போது நம்ம உடல்ல அதிகமான எனர்ஜி வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. அதே சமயம் இது வந்து ஒரு தொடர்ந்து 15 நாட்கள் சாப்பிடும் போதே ஆண்களுக்கு அந்த எரெக்ஷன்ல வந்து நல்லாவே ஒரு டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். அதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா ஸ்பெஷலா மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நிறைய மருந்துகள் இருக்கு. சர்க்கரை நோயாளிகள் அப்படின்னு சொன்னா இந்த லேகிய வகையான மருந்துகள் எடுக்க முடியாது. அவர்களுக்கு ஏற்ற மாதிரி கருப்பம் மருந்துகள், அதாவது என்னன்னா பவுடர் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய மெடிசன்ஸ் இருக்கு. எப்படி நான் வந்து ஒரு தைலம் சொன்னேன், ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு ஹோம் ரெமடி சொன்ன மாதிரி இந்த மெடிசனை நம்ம வந்து வெந்நீர்லயோ இல்லை நெய்யில கலந்தோ சாப்பிடும்போது நம்ம உடலுக்கு ஆற்றல் வந்து அதிகமாக நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ உடல் ஆற்றல் அதிகமாக நமக்கு நிறைய பலன்கள் வந்து கிடைக்க ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷல் மெடிசன் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து மகாவில்வாதி கற்பம் அப்படின்னு சொல்றோம். பொதுவாக வில்வம் இது வந்து நிறைய பதிவுகளை நான் சொல்லியிருக்கேன். உடலோட வன்மைக்கு ரொம்ப ரொம்ப ஏற்றது. பிளட் பியூரிஃபையர், நரம்புகளை வலிமையாகக்கூடியது. அப்போ நர்வின் டானிக், நரம்பு உரமாக்கி அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த நர்வின் டானிக் எல்லாமே நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ் மற்றும் நர்வ்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மெடிசன் இந்த வில்வம் எப்படி நம்ம பயன்படுத்த போறோம்னா வில்வ இலைகள்,
வில்வ மரப்பட்டை, இது ரெண்டையுமே நம்ம பயன்படுத்தினா நல்ல பலன் கிடைக்கும். இதுதான் கற்ப மருந்தாகவும் நம்ம பல வருஷங்களாக கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த இலையோட இந்த மரத்தோட பட்டை நம்ம சேர்த்துக்க போறோம். இதனோட சேர்க்கக்கூடிய மூலிகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா மஞ்சள் ஒரு முக்கியமான மூலிகையா சேரும். அதனோட சுக்கு, அக்ரஹாரம் இதனோட முக்கிய மூலிகையாக சேருது. தக்கோலம் இதுல சேரும், சதக்குப்பை இதுல சேருது. ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்ந்து நல்ல ஃபைன் பவுடர் நம்ம ரெடி பண்ணிட்டு இதை நெய்ல கலந்து சாப்பிடும்போது, தேன்ல வேண்டாம், ஸோ நெய்யில கலந்து எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம். ஸோ சர்க்கரை நோயாளிகளாக இருந்தாலும் இதை பயன்படுத்திக்கலாம். ஸோ நெய்யில கலந்து சாப்பிடும்போது காலை இரவு 2 வேளையும் எடுக்கும்போது உடல்ல அந்த மாற்றம் நிறையவே தெரிய ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட ஒரு 30 நாட்கள் நம்ம தொடர்ந்து சாப்பிடும் போதே இப்போ கம்ப்ளீட்டா எரெக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபர்ஸ்ட் ஒரு 1 மந்த் 20 to 30% ரிசல்ட் தெரியும். அதுக்கப்புறம் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். இது இதனால நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் தரக்கூடிய ஹார்மோன் டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணிக்கணும். ஏன்னா சித்த மருத்துவத்தில் நமக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாம, பக்க விளைவுகள் இல்லாம இந்த மெடிசன்ஸ் கண்டினியூஸா எடுத்தாலும் உடல்ல இருக்கக்கூடிய மற்ற பாகங்களும் நமக்கு ஸ்ட்ரென்தன் ஆகுது, டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம உணவில் பொறுத்த வரைக்கும் அதிகமா என்னென்ன சேர்த்து சாப்பிட வேண்டிய விஷயங்கள்னா இஞ்சி, பூண்டு, முக்கியமாக சின்ன வெங்காயம். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க சின்ன வெங்காயம் சாறு எடுத்து அதுல தேன் கலந்து தினமும் குடிக்கணும். ஒரு 20 ml சாறு. ஸோ சின்ன வெங்காயத்தை உரிச்சு நல்லா மிக்சியில போட்டு திக்கா அரைச்சி அந்த சாறு மட்டும் எடுத்து தேன் கலந்து குடிக்கும்போது நம்ம உடல்ல ஆர்கன்ஸ், மசில்ஸ் எல்லாமே நல்லா ஸ்டிமுலேட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ உடல்ல பழைய மாதிரியான ஒரு ஸ்ட்ரென்த் வரணும், இல்ல நார்மலா நமக்கு இருக்கக்கூடிய இந்த ப்ராப்ளம் முற்றிலுமாக குறையணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி சின்ன வெங்காயத்தை பயன்படுத்துங்க. உடல்ல நல்ல மாற்றம் கிடைக்கும். ஸோ மன உளைச்சலுக்கு ஆளாகாம ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகளை நம்ம எப்படி சரி செய்யலாம், இயற்கையான முறையில எப்படி சரி செய்யலாம் அப்படின்றத பார்த்தோம். நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.